வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து நல்ல டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையும் கூட. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ இதில் வறுத்து தொலி எடுத்த வேர்க்கடலையை அரை கப் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் வெல்லமும் நீங்கள் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது கூட சேர்க்குறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன். 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வறுக்கும் போதே இதோட ஃப்ளேவர் நல்லா வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. எள்ளை வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போனால் போதும், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைக்கணும். நம்ம வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எள்ளையும் ஃப்ரை பண்ண தேங்காயும் சேர்த்து இதையும் அரைச்சிருங்க. இப்போ அரைச்சாச்சு. இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய பூரணம் ரெடி ஆயிரும். இதை சாதாரணமாகவே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம கடலை வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் நான் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு, 2ல் எதில் வேணாலும் செய்யலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாவில் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக இதை உருட்டிக்கோங்க. அடுத்ததாக இதை சின்ன கிண்ணம் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை 1 டீஸ்பூன் சேர்த்து ஓரத்துலலாம் நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. சில குழந்தைங்க ரொம்ப வெயிட் கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேர்க்கடலை வெல்லம் எள்ளெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் டெய்லி சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்ல வெயிட் போடும். இதே மாதிரி நம்ம இப்போது எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை பிளேட்டை வைங்க. லோ ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா குக் ஆயிரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிருக்கு. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொழுக்கட்டை பார்த்துருக்கோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நமது கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.